அனைவருக்கும் வணக்கம்பா. தமிழச்சி அனுசூயா, கற்பது தமிழிலிருந்து. பிஜிடிஆர்பி தமிழ் பாடத்திற்குரிய மாதிரி வினாத்தாள் காண இருக்கின்றோம்ப்பா. இன்றைக்கு நாம் காண இருக்கின்ற வினாத்தாளின் எண் 1. இலக்கியம் இலக்கணம் இரண்டும் கலந்த மாதிரி வினாத்தாள்ப்பா. வினாத்தாளை முழுமையாக பாருங்கள். நன்றி. வாங்க வினாத்தாளுக்குள் செல்லலாம். விருத்தப்பாவில் எழுந்த முதல் காப்பியம் எது? சிவக சிந்தாமணி. ஐம்பெரும் காப்பியத்தை வரிசைப்படுத்திய அறிஞர் கந்தப்ப தேசிகர். சிலப்பதிகாரத்தை சிறப்பதிகாரம் என்று சிறப்பித்து கூறியவர் யார்? உவே சாமிநாத ஐயர். அறமுதல் 4ம் உடையது ஒரு கோடிட்டேனம். அறமுதல் 4னும் குறைபாடு உடையது எவ்விலக்கியம்? முறையே அறமுதல் 4ம் உடையது பெருங்காப்பியம், அறமுதல் 4னும் குறைபாடு உடையது சிறு காப்பியம். ஏதேனும் ஒரு கூறு குறைஞ்சா கூட அது சிறு காப்பியமாக ஆகிவிடும். நம்பி அகப்பொருளுக்கு குறிப்புரை எழுதியவர் யார்? ர. கோவிந்தராச முதலியார். முதலாக காப்பியம் என்ற பெயரை கூறியவர் யார்? மயிலை நாதர். சிலப்பதிகாரத்தில் காவிரி பூம்பட்டினத்தின் சிறப்பை எந்த காதையின் மூலம் அறியலாம்? இந்திர விழவு ஊரெடுத்த காதை. மருவூர் பாக்கம், பட்டினப்பாக்கம் ஆகியன எந்த நகரத்தின் பிரிவுகள் ஆகும்? புகார் நகரத்தின் பிரிவுகள் ஆகும். நாடக காப்பிய நன்னூல் என்று அழைக்கப்படும் நூல் எது? மணிமேகலை. தண்டி அலங்காரம் கூறும் ஓம உருவுகள் எத்தனை? 35. உடன்போக்கின் வகைகள் எத்தனை? 8. இது தனி பதிவு இருக்குங்கப்பா, நினைக்கிறேன், படிங்க. சரிங்களா? ஐஞ்சிறு காப்பியங்கள் அனைத்தும் எந்த சமயத்தை சார்ந்தவை? சமண சமயத்தை சார்ந்தவை. நன்றாக நினைவு வைத்துக் கொள்ளுங்கப்பா. ஏன்னா இந்த மாதிரி வினாக்கள் அடிக்கடி கேட்கப்படுகின்ற வினாக்கள். இப்ப ஐஞ்சிறு காப்பியங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே சமயமா இருக்கு, சமணம். இதே ஐம்பெரும் காப்பியங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் மணிமேகலையும் குண்டலகேசியும் பார்த்தீங்கன்னாக்கும் பௌத்த சமய காப்பியங்கள். நல்லா நினைவு வச்சுக்கோங்க. சரிங்களா? மீதி 3ம் பார்த்தீங்கன்னா சமண காப்பியங்கள். அதனால இதை நினைவில் வைத்திருங்கள். அடுத்து, அகப்பாட்டு உறுப்புகள் எத்தனை என்று நம்பி அகப்பொருள் கூறுகிறது? 12 என்று கூறுகிறது. இந்த இணைப்பை இணைக்கிறேங்கப்பா. சரிங்களா? ஒரு பொருளை குறிப்பினால் மறுப்பது எவ்வகை அணி ஆகும்? முன்ன விளக்கு அணி ஆகும். முன்னம் அப்படின்னா என்ன அர்த்தம்? குறிப்பு என்று பொருள். அதனை விளக்குவது முன்ன விளக்கணி. அவ்வளவுதான். சரிங்களா? கற்பு காலத்தில் தலைவன்பால் நிகழும் நிகழ்ச்சிகள் யாவை? மறையர் புணர்ச்சி, அதாவது களவில் ஏற்படுகின்ற புணர்ச்சி. மன்றல் புணர்ச்சி, அதாவது வதுவை புணர்ச்சி. சரிங்களா? அடுத்து, ஓதர் பிரிவிற்கான கால வரையறை எவ்வளவு? 3 ஆண்டுகள். வரையறுத்து கூறிய ஓமையை கடந்து பிற பொருளையும் ஓமையாக ஏற்க துணிவது எவ்வகை அணி? அந்நியம ஓமை அணி. இவ்வளவுதான் என்று வரையறுத்து கூறுவது நியம ஓமை அணி. அந்த கடந்து பிற பொருளையும் கூறுவது அந்நியம ஓமை அணி. சரிங்களா? இதுலயே பொருள் இருக்கு, பார்த்துக்கோங்கப்பா. காவல் பிரிவின் வகைகள் யாவை? அறப்புறங்காவல், நாடு காவல். அன்பின் 5நினைக்கு உரிய மனவகை எது? காந்தர்வம், அதாவது ராக்கசம், பைசாசம், இந்த மாதிரி எண்வகை மனங்களை கூறுகின்றார்கள் அல்லவா? அதில் இந்த அன்பின் 5நினைக்குரிய மனவகை என்று காந்தர்வம் என்று தொல்காப்பியர் வரையறுக்கிறார். நம்பி அகப்பொருளும் வரையறுக்கின்றது. அடுத்ததாக பொறுத்துக்கங்கப்பா. ஒருமுக எழுநி, பொறுமுக எழுநி, கறந்து வரல் எழுநி. இந்த பக்கம் ஒரு புறத்திலிருந்து மற்றொரு புறம் நகரும் திரை, இரு புறங்களிலிருந்து வரும் திரை, மேலிருந்து கீழ் வரும் திரை. இப்ப விடையை பொறுத்தும். ஒரு முக எழுநி அப்படின்னாக்கும் ஒரு புறத்திலிருந்து மற்றொரு புறம் நகரும் திரை. பொறுமுக எழுநி, இரு புறங்களிலிருந்து வரும் திரை. கறந்து வரல் எழுநி, மேலிருந்து கீழ் வரும் திரை. அம்மா அப்படின்னா என்னம்மா பொருள்? ஒரு புறத்திலிருந்து மற்றொரு புறம் நகரும் திரை. இப்ப நாடக அரங்கம் இப்படி இருக்கு, நாமெல்லாம் இப்படி உட்கார்ந்துருக்கோம்னு வைத்துக்கொள்ளுங்களேன். அப்ப திரை திரைச்சீலை இருக்கும், இந்த பக்கமும் திரைச்சீலை இருக்கும், அந்த பக்கமும் திரைச்சீலை இருக்கும். அது நகருகின்ற விதத்தை பொறுத்து தான் இந்த பெயரை பெறுகின்றது. இப்போ ஒரு புறத்துல இருந்து மறுமுகம் நகரம்னாக்கோ ஒண்ணு இங்கிருந்து அந்த பக்கம் போகும் திரை, அல்லது அங்க இருக்கின்ற திரையானது அந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் வரும். ஏதேனும் ஒரு புறத்துல இருந்து நகருகின்ற திரை.
அடுத்து இரு புறங்களிலிருந்து வரும் திரை அப்படின்னாக்கும் இங்கிருந்து ஒரு திரை வரும், இங்கிருந்து ஒரு திரை வரும். அப்ப 2 புறங்களிலிருந்தும் வருகின்ற திரை. அடுத்து மேலிருந்து கீழ் வரும் திரை. நம்ம இப்படி உட்காந்துருக்கோம் இல்லையா, அப்படி மேல இருந்து ஒரு திரையானது கீழே இறங்கி வரும். அந்த மாதிரி வருவது கறந்து வர. கறந்துன்னா என்ன அர்த்தம்? மறைந்து வருதல்னு அர்த்தம். அப்ப மேல இருக்கின்ற திரை நமக்கு தெரியவே தெரியாது. அதனால அதன் பெயர் அவ்வாறு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கின்ற திரைகள்லாம் நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? அடுத்த பொறுத்துக்க. எனவே விடையானது 1, 2, 3 என்று நேராகவே அமைகின்றன. அடுத்து ஒரு தரப்பாட்டால் வருதல், பலதரப்பாட்டால் வருதல், உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள். அந்த பக்கம் பெரிய புராணம், தகவல் யாத்திரை, நளவெண்பா. ஒரு தரப்பாட்டால் வருதல் அது நளவெண்பா 1. பலதரப்பாட்டால் வருதல் அது பார்த்தீங்கன்னாக்கா பெரிய புராணம் 2. உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் தகடூர் யாத்திரை அது 3. நம்ம சிலப்பதிகாரம் படித்திருக்கின்றோம். தகடூர் யாத்திரையும் அவ்வகை இலக்கியம் தான். சரிங்களா? அப்ப விடையானது 3, 1, 2 என்று அமைகின்றது. அடுத்த வினா. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. காணல் வரி, வேட்டுவ வரி, குன்றக்குறவை, ஆட்சியர் குறவை, நாடுதான் காதை. இதுவும் அடிக்கடி கேட்கப்படுகின்ற வினாப்பா. அதாவது நம்ம பொறுத்துகள்ல ஐவகைத்தினை நம்ம பார்க்கிறோம். இல்ல ஏதேனும் ஒரு வகை திணை பார்த்தீங்கன்னாக்கும் நமக்கு பெரிய உடைகள்ல வரும்பா. சரிங்களா? இப்ப உடையினை பார்ப்போம். குறிஞ்சி திணை, அதாவது சிலப்பதிகாரத்தினுடைய காதைகள் எந்தெந்த திணைக்குரிய காதைகளாக அமைகின்றன என்பதுதான் வினா. பொறுத்துக. சரிங்களா? இப்ப குறிஞ்சி திணை காட்டுகின்ற காதை எது அப்படின்னாக்கும் குன்றக்குறவை 1. முல்லை திணையை காட்டுகின்ற காதை எதுனா ஆட்சியர் குறவை 2. மருதத்திணையை காட்டுகின்ற திணை காதை அப்படின்னாக்க நாடுதான் காதை அது 3. நெய்தல் திணையை காட்டுகின்ற காதை காணல் வரி அது 4. பாலை திணையை காட்டுகின்ற காதை வேட்டுவ வரி அது 5. இப்ப விடையானது 3, 4, 5, 1, 2 என்று அமைகின்றது. வினாவை நன்றாக மறுமுறை பார்த்து கொள்ளுங்க. இப்ப சரிங்களா? அடுத்தது காலத்திற்கேற்ற உவமை, பொருளுக்கேற்ற உவமை, மரபிற்கேற்ற உவமை, இடத்திற்கு ஏற்ற உவமை. இந்த பக்கம் கால் கொப்புளம் அது கற்றாழை பழத்துக்கு ஓமையாக்கி கூறுதல். நிழல் கோபம் மல்க, கடல் போலும் கரியோய், கவிர் போலும் கதிர் போலும் கவிர்னு வந்திருக்கு. கதிர் போலும் செவ்வாய், கதிர்னாக்கு சூரியனை குறிப்பது. சரிங்களா? அப்போ இப்ப இதுக்கான காலத்துக்கேற்ற பொருளுக்கேற்ற உவமை எதற்கு பொருந்தி வரும் பொருத்துவோம். காலத்துக்கேற்ற உவமை நிழல் கோபம் மல்க அது 1. அடுத்து பொருளுக்கேற்ற உவமை கடல் போலும் கரியோய் அது பார்த்தீங்கன்னாக்கும் 2. மரபிற்கேற்ற உவமை கதிர்கே போலும் செவ்வாய் அது 3. இடத்திற்கேற்ற உவமை கால் கொப்புளம் அதாவது கற்றாழை பழ உவமை அது 4. அப்ப விடையானது 2, 3, 4, 1 என்று அமைகின்றது. சரிங்களா? இப்ப அடுத்த வினா. மாலை, யாமம், வைகறை, நண்பகல். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை, இரவு 2 மணி முதல் காலை 6 மணி வரை, இரவு 10 மணி முதல் விடியல் 2 மணி வரை, மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை. ஒவ்வொன்றும் பார்த்தோம்னா ஒரு நாளின் கூறுகள், அதாவது சிறுபொழுது அது எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும், அது 24 மணி நேரத்தை 6 கூறுகளாக பிரிக்கும் பொழுது ஒரு கூறுக்கு பார்த்தோம்னாக்கும் 4 மணி நேரங்கள் வரும். சரிங்களா? அதனால தான் இங்க பார்த்தீங்கன்னாக்கா 10 to 2, 2 to 6, 6 to 10 இப்படித்தான் வரும். சரிங்களா? இப்ப விடையினை நாம் பொருத்துவோம். மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை 1. அடுத்து யாமம் இரவு 10 மணி முதல் விடியல் 2 மணி வரை அது 2. வைகறை இரவு 2 மணி முதல் காலை 6 மணி வரை அது 3. நண்பகல் காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை அது 4. விடையானது 4, 3, 2, 1 என்று அமைகின்றது. சரிங்களா? இப்ப அடுத்த வினாங்க. இடந்தலைப்பாட்டின் வகைகள், இடந்தலைப்பாட்டின் விரி, பாங்கர் குடத்தின் வகைகள், பாங்கர் குடத்தின் விரி. அந்த பக்கம் 3, 5, 7, 24. இப்ப விடையினை பொறுத்து இடம் தலைப்பாட்டின் வகைகள் அது 3. இடந்தலைப்பாட்டின் விரி 5. இது 1, இது 2. பாங்கர் குடத்தின் வகைகள் 7 அது 3. பாங்கர் குடத்தின் விரி 24 அது 4. அப்ப விடையானது நேராகவே அமைகின்றது. எனவே 1, 2, 3, 4. இந்த மாதிரி பொறுத்துக வினாக்களை விடையினை மூடி வைத்து வினா எதற்கான, இப்ப இந்த 3 அப்படின்னாக்கும் இது எதற்கான வகைகள், விரி அப்படின்னு சொல்லணும்னாக்கும் இந்த 5 அப்படின்னாக்கும் இந்த பக்கத்தை மூடிக்கணும். இந்த 5ன்றது எதற்கான விடையாக பார்த்தோம், இடந்தலைப்பாட்டின் விரி.
அந்த மாதிரி பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நீங்க படித்தீர்கள் என்றால் தான் மிக நிரம்ப மனதில் நன்றாக பதியும்ப்பா. சரிங்களா? ஒரு புறத்திலிருந்து மற்றொரு புறம் நகரும் திரை அப்படின்னா எதுக்கான விடை அது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஒரு முக எழினி. எழினி அப்படின்னா திரைன்னு அர்த்தம். திரைனா என்ன அர்த்தம்? அப்படி அலை போன்று வருவதனால் அதன் பெயர் திரை. சரிங்களா? நம்ம ஆங்கிலத்துல வந்து ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனா தமிழ்ல எவ்வளவு அழகான சொல்லி பாருங்க. இல்லைங்களா? கடல் போன்ற அலை போன்று இருப்பதனால் அந்த சொல்லுக்கு எழினின்னு வச்சிருக்காங்க நம்ம அறிஞர்கள். சரிங்களா? இதே போன்றுதான் இந்த விடைகளும். காந்தர்வம் என்பது எதற்குரிய மனவகை காந்தர்வம். அப்ப அன்பின் ஐந்தினைக்குரியது. அந்த மாதிரி சொல்லி பழகுங்கள் இப்ப. சரிங்களா? இங்க பார்த்த ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி பதிவுகள் இருக்கின்றனப்பா. உங்களுக்கு தனித்தனி பதிவுகளையும் இணைக்கின்றேன் அல்லது பிளேலிஸ்ட் இருக்கு அப்படின்னா பிளேலிஸ்டையும் இணைக்கின்றேன்ப்பா. இணைத்து படியுங்கள். உங்கள் சந்தேகங்களை மறவாமல் கருத்து பெட்டியில் குறிப்பிடுங்கள். சரிங்களா? மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.